வணக்கம் தாமரை டிவி நேர்களே. இன்று நாம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு எச் ராஜாவை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது தேர்தல் வேறு மாநிலங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் எல்லா மாநிலங்களும் இந்த மதவாத கட்சிகள் திமுக தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று விஷத்தை கக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இந்த சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாஜக தலைவர்கள் வெளியே மாநிலங்களில் பேசுவது இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது போல் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை சொல்லுகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் வெறுப்பு அரசியலை அஸ்திவாரமாக கொண்ட கட்சி திமுக, டிகே ஐடியாலஜி. ஏன்னா ஜாதி வெறுப்பு, குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக விஷம் கக்கியது, வன்முறையில் ஈடுபட்டது, அந்த ஜாதி பெண்களை கேவலமாக பேசியது, நடத்தியது, இதெல்லாம் ஜாதி ரீதியிலான வெறுப்பு. அடுத்து மொழி வெறுப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1964 சொல்கிறேன்னா, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறத திமுக கோஷம் போட்டான். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க. இவங்களோட கட்டிக்கிறது ஒன்று வச்சுக்கிறது ஒன்றுங்கிற கொள்கையை எவ்வளவு அழகாக அவங்க கோஷத்தில் கொண்டு வரான். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க, அப்புறம் இந்த ராசா இந்து பெண்கள்லாம் சொன்ன வார்த்தையை சொல்லி அந்த ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்டோம். மொழி வெறுப்பு. அதே மாதிரி மாநில வெறுப்பு. ஆக இந்த மாதிரியாக வெறுப்பு அரசியலை மூலதனமாக கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் இப்படி பேசியிருக்கிறது எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை மற்ற இடங்களுக்கு கூப்பிட்டா வர்ற ஓட்டும் வராதுன்னு, ஐயோ அப்பா நீ தமிழ்நாட்டிலே தங்கிக்க, கொடைக்கானலுக்கு வேணாலும் போ, ஊட்டிக்கு போனாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் ஊருக்கு வந்துடாதேன்னு தமிழ்நாடு முதலமைச்சரையும் அவர் திருக்குமாரனையும் எங்கேயுமே கூப்பிடல. இல்லை என்ன, ஏன் நீங்கள் சனாதன ஹிந்து விரோதிகள், நீங்கள் ஓட்டு கேட்டால் எங்களுக்கு வர்ற ஓட்டும் யூபியில் வராது, டெல்லியில் வராது, பீகாரில் வராது, அதனால் நீ அங்கேயே நின்றுக்கப்பா, எங்கள் ஊர் பக்கம் வராதுன்னு காங்கிரஸ்காரனே உங்களை மதிக்கெல்லாம் கூப்பிடல. அந்த வைத்தறிச்சலை எப்படியாவது பிஜேபியை திட்டி நம்ம கொட்டிக்கலாமேன்னு நீங்கள் பேசியிருக்கார். அதுக்கு மேலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபலமான மீம்ஸ், உலகத்திலேயே தவசத்திற்கு யார் அதிகமாக கட்டணம் வாங்கிறான்னு சொன்னபோது பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக ஒரு மீம்ஸ் பிரபலமாச்சு. இப்போ அதே பிரசாந்த் கிஷோர் மீண்டும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு ஸ்டாலினுடன் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும் அந்த திட்டங்களை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செய்வதற்கும் பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் சந்திப்பு நடந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2026 பணி இப்போவே துவங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி சார் பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் 2 பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டம் இன்று வரைக்கும் இருந்தது. என்னென்னா, பிஜேபி அலை வீசும்பொழுது பிஜேபி பக்கம், மமதா அலை வீசினா திரிணாமுல் பக்கம், திமுக ஜெகன் அலை வீசினா ஆந்திராவில் ஜெகன் பக்கம், இங்கே திமுகவுக்கு எதிராக சரியான கூட்டணி, ஒரு பெரிய போட்டி இல்லாத போது திமுக பக்கம்னு இருந்தது. ஆனால் வர்ற ஜூன் 4ஆம் தேதி வெளிப்படையாக தெரிஞ்சிடும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறங்கு முகம் துவக்கம் என. அதனால் கொஞ்சம் இவர் ஃபீஸை 350 380 இல்லாமல் ஒரு டபுள் டைம்ஸ் வாங்கிக்கிட்டு வேணால் ஏதாவது ஒர்க் பண்ணி பார்க்கட்டும், ஏதோ காசு வரும். அதனால் அவருக்கு சஜஷனாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றி விட்ருக்கீங்க. இப்போ சார், இப்போது இன்னொரு விஷயம், பிரதமர் அவர்கள் சொன்னார், ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரதமர் வருவாங்க, அந்த சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஸோ இது நிலையற்ற தன்மையான ஒரு அரசாங்கத்தை தரும், வெளிநாடுகளிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பிரச்சனை ஆகுன்ற கோணத்தில் அவர் இந்த விஷயத்தை சொன்னார். ஆனால் அது வித்தியாசமான கோணத்தில் விடுதலை சிறுத்தையோட தலைவர் திருமாவளவன் பார்த்து இருந்துட்டு போட்டுமே, 5 ஆண்டுகள் 5 பிரதமர் பெறும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வினா எழுப்பியிருக்கார். நீங்கள் இதை பற்றி என்ன சார் பார்க்குறீங்க? அதாவது சரக்கு மிடுக்கு பேச்சை அதுக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு வாதியை பற்றி நாம் ஏன் விவாதிக்கணும்? நீங்கள்
84க்கு அப்புறம் வந்து கூட்டணி அரசுகள் 3-4 பிரதமர்களை பார்த்துருக்கோம். ஆனால் நிலையாக இருந்ததா? இல்லை. விபி சிங், சந்திரசேகர், அதுக்கப்புறம் தேவேகவுடா, அவர் என்ன பஞ்சாப்காரர், குஜரால், இந்த மாதிரியாக நிலையற்ற அரசுகள் இருந்ததால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. அதனால் பிரதமர் வந்து மக்களுக்கு நீங்கள் பொதுக்கூட்டம், நானே சாதாரண பிஜேபியின் தொண்டன், நானே பொதுக்கூட்டங்கள்லே பேசியிருக்கேன். என்னை பொறுத்தவரை பொதுக்கூட்ட மேடை என்பது ஏதோ ஒரு கூட்டம் போட்டோம் கலைஞ்சு போனோங்கிறது இல்லை. எனக்கு இது வகுப்பறை, மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய வகுப்பறை அது பொதுக்கூட்டங்கிறது. என்னை மாதிரி இருக்கிற சாதாரண ஆர்டினரி பிஜேபி ஒர்க்கரே அந்த மாதிரி நினச்சி மக்களுக்கு கருத்து சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலேயே 77% செல்வாக்கு பெற்று இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து பொதுக்கூட்டத்தை ஒரு கிளாஸ் ரூமாக நினச்சி மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பேசினா அதை போய் இந்த சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் அவர் இஷ்டத்துக்கு அதை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். லெட் ஹிம் டூ. அதே மாதிரி இன்னொருத்தர் சீமான் அவர் கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நாம் வந்து இந்த வாட்டி பாஜகவை விட அதிக வாக்குகளை பெறுவோம், அப்படி பெறாவிட்டால் நான் கட்சியை கலத்தி விடுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இது 2-3 வாட்டி சொல்லியிருக்காரு. இப்போ திருப்பி இந்த வாட்டி சொல்லியிருக்காரு, நான் கட்சியை கலத்தி விடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார், என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், தயவு செஞ்சு கலைச்சிடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் ஆமக்கறி கதை இந்த மாதிரி கதைகள் நிறைய கேட்கணும். ஈரான் அதிபர் இப்போ இதில் கொல்லப்பட்டிருக்கார், அவரை பற்றி சீமான் என்னென்ன ஆமக்கறி எலிக்கறி இப்படி கதைகள்லாம் சொல்லுவாரோ தெரியாது நமக்கு. ஆகவே இந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ சீமான் அரசியல் இருந்தால் தான் ஒரு ரசனையோடு பார்க்க முடியும். அதனால் தயவு பண்ணி கட்சியை கலைக்கிற விபரீதமெல்லாம் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த நீதித்துறைக்கு அழுத்தம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த சவுக்கு சங்கர் வழக்கு எடுத்த போது அவர், நான் ஏன் இந்த வழக்கு எடுத்தேன்னா என் அறைக்கு 2 பேர் வந்து இது மாதிரி அழுத்தம் கொடுத்தா இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதுக்காகவே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் வெளியே சொல்லலை அப்படின்னு இப்போது திராவிட கழகமெல்லாம் வந்து ஒரு வழக்கு தொடுக்க போயிருக்காங்க. அதாவது எப்படி வந்து ஒரு நீதித்துறையில் ஒரு 2 பேர் வந்து ஒரு நீதிபதியை வந்து தனிப்பட்ட முறையில் பேசி அவர் சொல்லலாம், அவர் சொல்லுவதை இவர் எப்படி வந்து எதிர்த்து செயல்படலாம், அப்போ வேற ஏதாவது சொன்னானா இவர் செயல்படுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இது எப்படி சார் நீங்கள் என்ன சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். நீதிபதி அவர்கள் தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கார். இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியலை. ஆகவே இது துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்க விரும்புகிறேன். சார் இன்னொரு கோரிக்கை இந்து முன்னிலாம் வச்சுருக்காங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து நம்ம பேர் மாற்றம் செய்ய வேண்டும், செண்பராமன் பேரை மாற்ற வேண்டும், ஏன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையினே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு லீஸில் இருக்கக்கூடிய கட்டிடம், இராணுவத்திலிருந்து நம்ம வந்து லீஸுக்கு வாங்கி வச்சிருக்க கட்டிடம் தான் அது. பட் பேர் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிற இந்து முன்னணி, இது நீங்கள் எந்த அளவில் பார்க்குறீங்க சார்? இப்போ மவுண்ட் ரோடுங்கிறத அண்ணா சாலைன்னு மாற்றினதில் தப்பு இல்லைன்னா இந்த கோரிக்கையிலையும் தப்பு இல்லை, செய்யலாமே. திராவிடியன் ஸ்டாக்குக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? இது ஒன்றும் உங்களுக்கு செயின்ட் ஜார்ஜ் உங்களுக்கு சொந்தக்காரர்லாம் இல்லை. அதனால் எப்படி வந்து மவுண்ட் ரோடு அப்படிங்கிறத அண்ணா சாலைன்னு மாற்றினமோ அது மாதிரி இதையும் மாற்றலாம், தப்பில்லை. ஸோ இந்த பொருளாதாரம்னு திருப்பி நம்ம பேசும்போது ஏர்செல் சிவசுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் 5 நாட்களுக்கு முன்பு. அவர் என்ன சொல்லியிருந்தாலும், நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி போன்ற நிகழ்வுகள் இருந்தபோது நாங்கள் வந்து அந்த ஏர்செல்லை மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் மூடியிருக்க மாட்டோம், நல்லபடியாக வளர்ச்சி அடைந்திருப்போம் அப்படின்னு ஒரு பேட்டியை வந்து அவரே சொல்லியிருக்கார். இதை வந்து மற்ற திராவிட கழகங்களோ இந்து கூட்டணியோ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் அது புறந்தள்ளுகிறார்களே, இது இந்த நிலை எப்படி இருக்குன்னு பார்க்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடியும் மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்கார், டெலிஃபோனிக் சாங்ஷன். அதாவது பேங்கில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து பிரதமர் அலுவலகத்திலேருந்து பேசுகிறோன்னு சொல்லியோ
இல்லை நிதியமைச்சர் மூலமாக பேச அகர்வாலா வழக்கு இல்லை பேசுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன். 2014 மே மாதம் 16ஆம் தேதி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் 26ஆம் தேதி தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்கிறார். இன்பிட்வீன் த 10 days, சரியாக சொல்லணுன்னா 2014 மே 21, 22 தேதிகளில் ஃபோனில் உத்தரவு போட்டு நிரவ் மோடி, சோக்ஷி இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்ததா ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. ஆகவே நிதி ரீதியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் அழுத்தங்கள் கொடுக்கின்ற பழக்கம் உள்ள கூட்டணி அரசு தான். அதனால் இன்றைக்கி அவர் திரு சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், அந்த பேட்டி நானும் பார்த்தேன். அன்னைக்கு நாங்கள் ஃபோர்ஸ்டு சேல்ஸ் அதுக்கு இலக்காக வேண்டியிருந்தது. இன்றைக்கி பொருளாதார ரீதியாக எந்த நிர்பந்தமும் இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால எனக்கு அப்படியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பேசியிருக்கார். அது சரியாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது அக்னிபாத்தை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்குது. அதாவது அந்த இராணுவ விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு விமர்சனக்குள்ளாகக்கூட விஷயமா பேசக்கூடாது அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனால் இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, வேலை வாய்ப்பு போன்ற கேள்விக்குறிகள்லாம் இருக்கிறது. இதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்கிறத பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி ஊதுகுழலாக தேர்தல் கமிஷன் இருக்கிறது இல்லையா அப்படின்னு வினாவினை எழுப்பியிருக்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது சிதம்பரம் ஏற்கனவே 107 நாள் இந்திராணி முகர்ஜி கேஸை, அந்த கேஸில் அவர் திகார் ஜெயிலில் இருந்தவர். நான் கூட அப்போவே சொன்னேன், இன்னும் ஒரு நாள் கூடுதலாக உள்ளே வச்சு விட்டுருந்தா நல்ல நம்பராக இருக்கும், 108 அப்படின்னு இருக்கும்னு. ஆகவே இவர் எப்பொழுதுமே முறைகேடாக பேசக்கூடிய செயல்படக்கூடிய நபர்னு நமக்கு தெரியுது. இப்போது இராணுவத்தில் இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கான வேலை வாய்ப்பை அது இராணுவத்திற்கான இஷ்யூவாக பார்ப்பீங்களா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விஷயமாக பார்ப்போமா? இராணுவமாக தான் பார்க்கணும். அதனால் அது தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இராணுவ விஷயத்தில் நாம் கருத்துக்களை தாறுமாறாக பேசுறது தேசத்துக்கு முறையானது இல்லை. ஆனால் இந்த ஏற்கனவே சிதம்பரம் பற்றி இது தொடர்பாக, அதாவது நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுறதா நாட்டுக்கு எதிராக செயல்படுறதாங்கிறதுல ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த சீக்ரெட் ப்ரெஸ்ஸில் இது பிரிண்ட்டு பண்ணுற மிஷின் அதை எப்போவும் ஸ்க்ராப் பண்ணிடணும். ஆனால் அதை இன்டாக்ட் விற்பனை செய்தார்கள். அதில் 11 மிஷின் பாகிஸ்தான் கைக்கு போச்சுங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது. அதனால் இவருக்கு ரொம்ப நான் கிராமத்தான், அதனால் நான் அந்த கிராம பாணியிலேயே சொல்கிறேன். நக்கர நாய்க்கு செக்கென்ன சிவலிங்கம் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? நான் அவரெல்லாம் மனிதர்களை பற்றி தப்பாக பேசலை. அது நாய் இதுக்கு ரெண்டுக்கும் டிஸ்டிங்ஷன் பார்க்குமா? இது செக்கு, இது சிவலிங்கம் பார்க்காது. அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஒன்றா நினச்சி பேசக்கூடிய செய்யக்கூடிய நபர்கள். அதனால் அவர் பேசுகிறார். அதுக்கு மேலே அதை சொல்கிறதுக்கு ஆட் பண்ண ஆகிடும்ன்ற. நீங்கள் பாகிஸ்தான் சொன்ன அப்புறம் தான் இந்த இந்து கூட்டணியை பற்றி நமக்கு பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, பாகிஸ்தான் அணுகுண்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு மணிசங்கர் ஐயர் போன்றவர்கள் சொல்கிறது. அப்புறம் ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா பல்வேறு விஷயங்களை அவங்க எவ்வளோ பெரிய கண்ட்ரி தெரியுமா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லுவது. ஸோ பாகிஸ்தான் எனக்கு தெரிந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் அவர் அந்த அமைச்சரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிட்டுன்னு அவர் ஒட்டு தான் சொல்லியிருக்காரு. தவிர இந்த இந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் பாகிஸ்தான் கூட. பிரியங்கா காந்தி வீட்டுக்காரர் இருக்கார்ல, ராபர்ட் வாட்ரா, அந்த ராபர்ட் வாட்ரா, அவர் மணிசங்கர் ஐயரை பற்றி சொன்னதாக ஒரு இது படித்தேன்னா, அகண்டவாயன்னு, சரி என்ன ஏதாவது உளறின்றிருப்பான் அப்படின்னு. இந்த மாதிரி இவங்க சில பேர் உளர்றாங்கன்னு கூட நாம் அதை அசட்டையாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ மணிசங்கர் ஐயர் தான் சொன்னது, ஜாக்கிரதையாக இருங்க, பாகிஸ்தான்கிட்ட
அணுகுண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா, இவர் பாகிஸ்தான் மண்ணில் இருந்து கொண்டு பேட்டி கொடுக்குறார். மோடி கோ கத்தம் கர்னா ஹே, உஸ்கோ ஆப் மதத் கர்னா ஹே. மோடியை முடிச்சிடணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு கேட்ட நபர்கள் தான் இவங்க. அதனால் இந்த காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் தேச விரோத அமைப்பாக மாறிக்கொண்டு இருக்கு. என்ன, அதுதான் நமக்கு தெரிய தெளிவாக. இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஆலயங்கள் பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலயங்கள் பற்றி பேசும்போது பொன்மாணிக்கம் கூட சொல்லியிருக்காரு, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியத்தில் வந்து கோயிலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து 340 கோடி வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றிலாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை, யாருக்கும் தெரிகிறது இல்லை. இவங்க வந்து ஏன் இந்த கோயிலை வந்து ஒரு கொள்ளையடிக்கிற இடமாக வைத்திருக்கிறார்கள், மாற்றியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொன்மாணிக்கம் சொல்லியிருக்காரு. ஆண்டுக்கு 340 கோடி என்பது ஒரு 4000 கோயிலில் வந்து இவர் எடுக்கக்கூடிய தொகையாக பார்க்கப்படுது, அதுவும் கடந்த ஆட்சியில் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை வச்சிருக்காரு. நீ எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது மாத்திரம் இல்லைங்கிறேன் நான். ஏற்கனவே நான் வந்து கோவில் சொத்துக்களும் அதன் வருவாயும் கொள்ளை போயிருப்பது, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் உத்தேச நஷ்டம், எஸ்டிமேட்டட் லாஸ், அவங்க 1,76,000 கோடின்னு சொன்னாங்க இல்லையா ஆடிட்டர் ஜெனரல். அதை போல் 10 மடங்கு இருக்கும். இங்கே கோவிலில் இந்த வரிங்கிறது இட்ஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் தி லூட்டு. காரணம் என்ன, நான் உங்களுக்கு வந்து உதாரணங்களை தரேன். இப்போ உதாரணமாக பெரிய கோயில் எல்லாருக்கும் தாமரை டிவி வியூவர்ஸுக்கு புரியுங்கிறதுனால, இப்போ நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் மட்டும்தான் புக்காகிறதா? இல்லை, 2, 3. அதுவே சனிக்கிழமையாக இருந்தால் 7, 8. புரட்டாசி மாதமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் 20, 30. ஆனால் ஆஞ்சநேயருக்கு அந்த 20 அபிஷேகங்கள் செய்யப்படுகிறதா? அபிஷேக திரவியங்கள் 27 பேர்கிட்டையும் நீங்கள் இது வாங்குறீங்க, கட்டணம். நான் இது பற்றி தமிழ்நாட்டில் நான் 2018 100 கோவிலாவது போயிருப்பேன். அந்த மாதிரி போய் நான் பல பேர்கிட்ட கேட்டது. அப்போது ஒரு அபிஷேகத்துக்கு கட்டணம் 2,500. அப்படின்னா 10 பேர் கட்டியிருக்காங்கன்னா 25,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறீங்களா? அதில் எனக்கு இன்னும் தகவல் என்னென்னா, அந்த பட்டாச்சாரியார் தினந்தோறும் யாரோ ஒரு ஸ்பான்சர்கிட்ட அபிஷேக திரவியங்கள் வாங்கிட்டு வரணும். இல்லையனா நீ தட்டு காசை எடுத்துட்ட, அதை பண்ணிட்டேன்னு உன்னை வந்து சர்வீஸ்லேருந்து எடுத்துருவோம், அப்படியெல்லாம் மிரட்டுறதா தகவல் இருக்குது. ஆகவே இந்த மாதிரியாக கோவிலுடைய சொத்துக்கள் பல்வேறு விதங்களில் கொள்ளையெடுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு கோவிலில் இருந்தும் இங்கே அரசாங்கத்துக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு எவ்வளவு கொண்டு வர முடியும்? 12%. அதை இப்போ 14 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோதான் கொண்டு வரீங்களா? உங்கள் அதிகாரிகள் கொடுக்குற எல்லா சம்பளமும் கொடுக்கறது ஹிந்துக்கள் தான் கொடுக்குறாங்க, அரசாங்க பணம் இல்லை. அதையும் திரு பொன்மாணிக்கம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு செலவு செய்கிறது எங்கேருந்து? எக்ஸ்செக்கர்ல. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எக்ஸ்செக்கர்லேருந்து. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கோவில்லேருந்து. அவங்க அரசு ஊழியர், ஆனால் அரசாங்கம் பணம் கொடுக்கல. நீ கோவிலில் ஹிந்துக்களுடைய காணிக்கையிலேருந்து சாப்பிட்ற சம்பளமே. அந்த மாதிரியாக இந்த கோவில்களுடைய ஃபண்ட்ஸை இவங்க லூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மாதிரி இப்போ கர்நாடகாவில் ரீசண்டாக வந்து ஹிந்து கோவில்களை டேக்ஸ் பண்ணி ஒரு பில்லு, அமெண்டட் பில், அதை அரசாங்கம் வந்து கவர்னருக்கு அனுப்பி வைக்கிது. உடனே கவர்னர் இதே மாதிரி பிற மதத்தின் வழிபாட்டு தலங்களுக்கும் வரி விதிக்கிறதா அரசு அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரியாக இங்கேயும் நாம் பல விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குது. திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் ஒரு நல்ல முயற்சி மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். அவருக்கு வந்து ஏற்கனவே இது பற்றி ஒரு ஆளாக்கத்தின் இருந்தேன் ரொம்ப நாள். என்ன இப்போ கூட வந்து இந்த இஷ்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் பலர் வந்திருக்காங்க, பாராட்டுக்குரிய விஷயம். அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியோட மெத்தனை போக்குன்ற பல விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பயணிகளும் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில்
பஞ்சாமிர்தம் எல்லாம் காலாவதியான பஞ்சாமிர்தம் எல்லாம் வந்து உள்ள வைக்கப்பட்டு அதெல்லாம் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட சூழ்நிலை இருக்கிறது அப்படின்ற ஒரு புகார் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ ஹெச்ஆர்என்சி வந்து இதே கான்ட்ராக்டில் தான் விடுறாங்க, வெளியெல்லாம் எல்லாமே தயாரிப்பதில் கான்ட்ராக்டில் விடுறாங்க. ஸோ கான்ட்ராக்டில் விடுறவங்களும் ஏன் இப்படி மெத்தனை போக்கில் இருக்காங்க? ஏன்னா நிறைய பணம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஏன் ஒரு பக்தருக்கு தரக்கூடிய பிரசாதங்களில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, இந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் திரு சேகர் பாபுவா அல்லோலியா பாபுவா யாரோ ஒருத்தர் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு அல்லோலியான்னு இந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸோட கோஷத்தை போடலைன்னா இவருக்கு வந்து தின்ன சோறு ஜெரிக்காது. அதனால் நீங்கள் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். இவர் வந்து நீங்கள் இந்த மேயருக்கு பக்கத்தில் நின்றுருக்கார். மற்ற அமைச்சகத்தினுடைய பணி நடக்கும்பொழுது அதில் வந்து பேசுகிறார். என்னைக்காவது இவர் ஹெச்ஆர்என்சி பற்றி மட்டும் பேசுகிறாரா? கிடையாது. அவர் மினிஸ்டரில் நடக்கிறத பற்றி அவர் கவலைப்படுறது கிடையாது. அதனால் அவங்க எப்படி இதெல்லாம் கவனிப்பாங்க? கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன்னா, அரசாங்கத்தின் கையில் கோயில் இருக்கிறவரை ஹிந்து பக்தரோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இப்போ இந்த எக்ஸ்பைரி ஆன இதை பக்தர்கள் சாப்பிட்டா பஞ்சாமிர்தம், அவங்களுக்கு டிசீஸ் வரலாம், நோய் வரலாம், என்ன தொத்து பரவலாம். ஆகவே இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை லார்ட் ஸ்டாக் அண்ட் பேரல் ஒழிச்சே ஆகணும். அப்போ தான் இந்துக்களுக்கு வாழ்க்கைக்கு கூட உத்தரவாதம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உங்களை போன்ற இந்த இந்து போராளிகள் பலரும் போராடி கொண்டிருக்கிட்டு இதே சூழ்நிலையில் பல்வேறு ஆலயங்கள், இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் போன்ற கோயிலில் வந்து தொடர்ந்து வடகலை தென்கலை பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அவங்க வந்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படும். அவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய மோதல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோஸ் எல்லாம் வெளியே வருது, தொலைக்காட்சியெல்லாம் ஒளிபரப்பப்படுறது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஹெச்ஆர்என்சியை சதி செய்திகளை மோத விடுகிறது, இதன் மூலமாக ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குதுன்னு என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இது இருக்கலாம். ஏன்னா இதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் பாம்பன் சுவாமிகள் கோவில். அந்த கோவிலை இந்த அறநிலைத்துறை எடுத்துட்டுது. அது டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சு வந்து சுப்ரீம் கோர்ட் வர போய் ஜெயிச்சாங்க. ஆனால் இன்னமும் அது ஹேண்ட் ஓவர் பண்ணப்படாமல் இருக்கு. எந்த அடிப்படையில்? இந்த பாம்பன் சுவாமிகள் கோவிலை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கையகப்படுத்தினதுக்கே காரணமாக என்ன சொன்னது? அதில் ட்ரஸ்டிகளில் ஒருவர் மற்ற ட்ரஸ்டி மீது புகார் கொடுக்குறார். அதனால் அந்த ட்ரஸ்டிகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லைங்கிறதுனால நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே நீங்கள் டேக் ஓவர் பண்ணது சரியில்லைன்னு பாம்பன் சுவாமிகள் கோவிலை பக்தர்கள் கையில் ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரியா ஹிந்து மக்களிடையே பேதங்களை உருவாக்க செய்கிறாங்கங்கிறது ரொம்ப பெரிய பாவச் செயல். காரணம், அந்த பாம்பன் சுவாமிகள் கோவில் விஷயத்தில் தலையிட்ட அதிகாரி அவரும் அவர் மனைவியும் வீட்டிலேயே கொல்லப்பட்டார்கள். ஆண்டவன் கூலி கொடுத்துட்டான். அது யார் பண்ணாங்க என்ன இது தெரியாது. ஆகவே இந்த மாதிரியா யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்க விரும்புகிறேன் நான். சார், நீங்கள் இந்த பாம்பன் சுவாமி கோயிலை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம், வேங்கீஸ்வரர் கோயில், அந்த கோயில் கூட அந்த குல ஆக்கிரமிப்புக்கு வந்து மிக தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் இன்னொரு மேல் தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு அதுவும் வந்து இந்த குல ஆக்கிரமிப்பு இன்னும் அப்படியே இருக்குது. பல கட்டிடங்கள் அங்கே அப்படியே தான் இருக்குது. ஹெச்ஆர்என்சி அமைச்சர்கள் ஒரு மட்டும் நான் கேள்வி கேட்ட போது அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்னு சேகர் பாபு சொன்னார். அதுவரை எடுக்கப்படவில்லை. ஸோ அதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க வெங்கீஸ்வரர் கோயில் பிரச்சனையை? நீங்கள் நான் இந்த ஹெச்ஆர்என்ஸ், அதாவது ஹிந்து டெம்பிள் ரெக்ளைம் மூமெண்ட் ஆரம்பித்த பொழுதே ஒரு அப்பீல் மக்கள்கிட்ட, தட் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். என்னன்னு சொன்னால், ஒரு கோவிலுக்கு நாம் 10 மெம்பர் கமிட்டி போடணும், வழிபடுவோர் கமிட்டி. அது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். காரணம் என்ன, இப்போ எங்களுக்கு சுவாமிமலை கோவில் எங்களுக்கு குழந்தைகளுக்கு முடியறக்கறனா கூட அங்கே போவோம். ஆனால் நான் அந்த கோவிலில் இருந்து பிரயோஜனம் இல்லை, கமிட்டியில் அந்த ஊரில் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய சொத்துக்கள், அதனுடைய பூஜா விதானங்கள் இதெல்லாம் நாம் பராமரிக்கிறது பற்றி இது பண்ண முடியும், அதனுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு. அதனால்
இந்த அரசாங்கம் இந்து கோவில்கள் அழிவிலிருந்து இந்து கோவில்களை காப்பாற்றாது. ஏனென்றால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கிற 83 வயது கிழம்ங்கிறது தப்பான வார்த்தை இல்லை, என்ன, அந்த கிழம் என்ன சொன்னது? நாங்கள் பெருமாள் கோயிலை இடித்தோம், சிவன் கோயிலை இடித்தோம், சரஸ்வதி கோயிலை இடித்தோம், ஆனால் ஜெயிப்போம், எங்களுக்கு ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியும் அப்படின்னு இது அவர் சொல்லியிருக்கார். ஆகவே இவர்கள் கோவிலை இடிக்கின்ற இந்து விரோத தீய சக்திகள். அதனால் இந்துக்கள்கிட்ட என்னோட அப்பீல், தயவு செய்து உடனடியாக இந்த 40,000 கோவிலுக்கும் நம்ம 10 பேர் கொண்ட கமிட்டி போடணும். அந்த கமிட்டி டெய்லி 1 hour அந்த கோவிலுடைய வருவாய் சொத்துக்கள் ஆகவே சுரண்டப்படாமல் காப்பாற்றுறது எப்படின்னு அவங்க அது மீது கவனம் செலுத்தணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும் அப்படின்றது என் கருத்து. சார், இப்போ வந்து நம்ம வடகலை தென்கலை பிரச்சனையை பார்த்தது போல சைவம் வைணவம், இப்போ வந்து நீங்கள் நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்கள் வந்து கட்டமைத்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ள வந்து கோவிந்தராஜ பெருமாள் கோயில், அதுக்கு வந்து பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு ஒரு நீதிமன்றம் போயிட்டு இப்போ அதுக்கு வந்து HRNC என்ன சொல்கிறாங்க, பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும்ன்றாங்க, தீட்சிதர்கள் கூடாது என்று சொல்கிறார்கள். இது ஒரு வழக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன நல்ல தீர்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறையா ஆன்மீக பெரியவர்கள் உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி முடிவு பண்ணுங்க. என்ன, அதை விட்டுட்டு இந்த HRNC கைக்கு இஷ்யூ போனால் குரங்கு அப்பம் வீதம் போட்ட கதையா, பெருமாள் கோயிலையும் சுரண்டிடுவான், சிவன் கோயிலையும் சுரண்டிடுவானுங்க. காரணம், நாத்திக கயவர்களுக்கு விஷ்ணு என்ன சிவன் என்ன. அதனால் நாம் இந்துக்கள் நாம் முடிவு பண்ணணும். அதனால் அவர்கள் அந்த 2 கோவில் நிர்வாகிகள் உட்காந்து முடிவு பண்ணட்டும். இன்னொரு விஷயம் சார், மோகன்ஜி சத்ரியா டைரக்டர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். பல்வேறு கோயில்களில் வந்து அங்கே வந்து உள்ள வந்து நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், பல நிகழ்ச்சிகள் பண்ணுறோன்னு சொல்லி மிஷனரிகள் உள்ளே எடுத்துக்கிறாங்க, கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கூவாகம், அந்த கோயில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ் திருவா அவர் 3ஆம் பாலினத்தினர் அப்படிலாம் நடத்துகிறாங்க. ஸோ பல்வேறு நிகழ்ச்சிகள் இது மாதிரி போட்டு உள்ள மிஷனரிஸ் உள்ள களம் இறங்கி அந்த திருவிழாவையே தங்க கையுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு நிகழ்வு எப்படி சார் பார்க்குறீங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு இன்னும் சில தகவல் இருக்கு. அதாவது அறநிலையத்துறையினுடைய அஃபீஷியல் வெஹிக்கிளில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போகிறாங்கன்னு தகவல் இருக்கு. நான் திருச்சியில் இருக்கிற ஒரு பிரபலமான கோவிலுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். பொதுவாக போனேன்னா அங்கே இஓஓ சூப்பரண்டோ யார் இருக்காங்களோ அவங்களையும் பார்ப்பேன். நமக்கு அரசாங்க பாலிசியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் அதிகாரி இல்லை. ஆனால் அப்போ அந்த கோவிலுக்கு போனப்போ அங்கே இருக்கிற பக்தர்கள் என் கூட வந்திருக்காங்கல்ல, உள்ளூர் கட்சிக்காரங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் ஈஓ என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை, ஈஓ கொடிமரம் தாண்டி உள்ளே வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். அவர் ஹிந்து அல்லாதவர், கிரிப்டோ கிறிஸ்டின். அவர் வந்து ரிசர்வேஷனில் உள்ள வர்றதுக்காக ஹிந்துவாக நடிப்பவர். அவை இந்த மாதிரியான கிரிப்டோஸ் நிறைய பேர் அறநிலைத்துறைக்குள்ளே இருக்காங்க. இவங்களை நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியோதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிப்படலாம். அதனால் ஹிந்துக்கள் நாம் யார் சர்ச்சுக்கு போகிறாங்க சர்வீஸுக்கு அதை கண்டுபிடிக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், பதிவு பப்ளிக் டொமைனில் போடணும், இவர்களை வெளியேற்றணும். இல்லைன்னா அந்த ஒரு கிறிஸ்டியன் அதிகாரி அவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிறிஸ்தவ அமைப்பை தானே கூப்பிடுவார். அவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும்? கோவில் மோகன் சிலாசரஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள். அப்போ அந்த அதிகாரி கொடிமரத்துக்கான உள்ள வரமாட்டேன்னு சொல்ற அதிகாரி அந்த கோவில் வந்து நிர்வகிப்பாரா, நல்லபடியா அழிப்பாரா? ஆகவே இந்துக்கள் நாம வந்து இனிமேல் அசட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்க.